ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். நான் இங்கேருந்து கடந்து போகும்போது சொன்னேன், உங்களுக்கு காலப்பாணி வந்து உங்களை வரும்போது காட்டுறேன்ட்டு. இங்கே 2 அதிசயம் சொன்னேன், அதையும் காட்ட பாருங்கள். இந்த இமயமலை இருக்குல்ல, இமயமலையை மடியில் வந்து இந்தியாவின் மிகவும் புனிதமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் ஒன்றான காலாப்பாணி தாங்க இது. காளி தேவி கோயில் தரிசிக்கு வந்திருக்கிறேன். இப்போது பாருங்கள், இது வந்து இங்கே என்ன அதிசயம்னாக்கா, இங்கே தான் அந்த காளிகண்டகி நதி இருக்கு இல்லையா, அது உற்பத்தி ஆகிற இடம். இங்கே தான் உற்பத்தி ஆகுது. அதுதான் இங்கேருந்து நேராக போயிட்டு நேபாளெலாம் கடந்து போகுது. கடல் மட்டத்துலேருந்து இது வந்து சுமார் 3600 மீட்டர் இருக்குங்க. 3600 மீட்டர்னா அப்ராக்சிமேட்டாக என்ன 9000 அடிக்கு மேலே இருக்குது. 10,000 அடி வச்சுக்கலேன். கோயிலுக்குள்ள அமைஞ்சிருது இந்த புனிதலம். காளி நதியின் பிறப்பிடத்திற்கு மிக அருகில் இருக்கிறனால இந்தியா, நேபாளம், திபெத் எல்லைகளுக்கு அருகில் இருப்பதால் இந்த பகுதி ஆன்மீக ரீதியாகவும் புவியியல் ரீதியாகவும் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுது. இங்கே என்னன்னா, இங்கே ஒரு பெரிய விஷயம், இங்கே வந்து மிலிட்ரி கேண்டீன் இருக்குங்க. நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு இங்கே மிலிட்ரி கேண்டீன் ரெடி பண்ணி வச்சாங்க. எதை வேணால் சாப்பிட்லாம் இங்கேருந்து. அது லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த கோயிலில் அறிவாளிக்கும் காளி தேவி வந்து இமயமலையின் காவல் தெய்வமாக பக்தர்களால் போற்றப்படுகிறார். பல நூற்றாண்டுகளாக கைலாய மானசரோவர் யாத்திரை, அதாவது கைலாஷ் மானசரோவர் போகிறவங்க யாத்திரைகளில் வந்து இந்த கோயிலை வழிபட்டு ஆசீர்வாதம் பெற்ற பிறகே தங்கள் பயணத்தை பாருங்கள். இதுதாங்க அந்த இதில் கிடைக்குது. தங்கள் பயணத்தை தொடர்ந்துள்ளன்னு சொல்லப்படுது. புராணங்களின்படி தேவி காளி அசுர சக்திகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டிய சக்தியின் வடிவமாக விளங்குகிறார். அந்த சக்தியின் அருள் இன்றும் இந்த இமயமலை பகுதியில் நிலைத்திருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார். நம்ம ஓம் பருவத்துக்கு போகும்போது ரொம்ப சீக்கிரமாக கிளம்பணும். நீங்கள் ஓம் பருவத்துக்கு போகிறதா இருந்தால் தயவுசெய்து சீக்கிரமாக கிளம்பிடுங்க. ஏன்னா எப்போ வந்து இந்த சீதோஷ்ணம் மாறும் சொல்ல முடியாது. அதனால் இப்போ இறலியாக கிளம்பி போனால் தான் நல்லது. இல்லாட்டி ஓம் பருவத்தை பார்க்க முடியாது. அதனால் அங்கே போய்ட்டு வரும்போது டிஃபன் சாப்பிட போயிட்டோம். இப்போ இங்கே போய் டிஃபன் சாப்பிட போகிறோம். நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இங்கே எங்களுடைய டூர் கண்டக்டர் வந்து மிஸ்டர் மணிகண்டன் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு டிஃபன் இங்கே கொண்டாந்துட்டார், மேலே கொண்டாந்தார், அங்கே செஞ்சு எடுத்துருந்தார். அதனால் இங்கு நின்று சுற்றில் உள்ள பனிமலையை பார்க்கும்போது இயற்கையின் மகத்துவத்தையும் தெய்வீக சக்தியின் இருப்பையும் ஒரே நேரத்தில் உணர முடியுதுங்க. பாருங்கள், நீங்களே பார்க்கலாம். அந்த மலை பாருங்கள், சுற்றி இருக்கிற மலையை பாருங்கள். அதனால தான் காலாப்பாணி காளி தேவி கோயில் வெறும் கோயில் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான பக்தர்களின் நம்பிக்கை மையமாக விளங்குது. அதுதான் கேன்டீனு. எது கேன்டீனு? இங்கேயே வந்து எல்லா டிஷர்ட்டு, க்ளவுஸு என்னமோ வைக்குது. இது வந்து நம்ம மிலிட்ரி கேன்டீன். நீங்கள் தைரியமாக நீங்கள் வாங்கலாம். அதாவது நீங்கள் வாங்குகிற பொருள் எல்லாமே நம்ம மிலிட்ரிக்கு தான் போகுது. அதனால் இராணுவத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக எந்த வேலை கொடுத்தாலும் வாங்கிடுங்க. அது ஒரு ஞாபகத்தமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு மார்னிங் டிஃபனை எங்களுடைய மிஸ்டர் மணிகண்டன் பரிமாறுறாரு. உப்மா சூப்பராக இருந்துங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. அதாவது நிஜமாக சொல்கிறேன், இங்கே நம்ம சாப்பிட முடியாது. நம்ம செஞ்ச சவுத் இந்தியன் சாப்பிட நம்ம நேரடியாக அனுபவிச்சு சாப்பிடலாம். நம்ம ஓனாக செஞ்சு. அதான் இந்த வீடியோ முதல்ல நீங்கள் பார்க்குறதா கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2-3 வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் இதாங்க வியாசர், இது ஒரு அதிசயங்க. வியாசர் குகைன்னு சொல்கிறது வியாசர் கோட்டைன்னு சொல்கிறாங்க, வியாசர் குஃபான்னு சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. இது வியாசர் மேலே மேலே இருந்து அந்த புராணம் எழுதுதான் சொல்லியிருக்காங்க. ஓம் பருவத்தை வந்து ஆதிகாயிலா மற்றும் லிபுலே கணவாய் நோக்கி செல்லும் யாத்திரைகளுக்கு இந்த காளியம்மன் தரிசனம் ஒரு ஆன்மீக தொடக்கமாக இருக்குது. காளி தேவி இது எல்லாரும் கிடைக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்தது வியாசர் கோயில் இருக்கு இல்லையா, மகரிஷி வியாசரின் தபோபூமியாக கருதப்படும் புனிதமான வியாசர் கோயில் மற்றும் வியாசர் கோட்டை. நம்ம இப்போ கோயிலில் நோக்கி போயிட்டே இருக்கோம். உள்ளே வந்து கோயில் சூப்பராக இருக்குங்க. இந்த இடம் பாருங்களேன், அப்படியே சுற்றி பாருங்கள். அருமையான மலைத்தோடர்கள், அதுக்கு மத்தியில் ஒரு கோயில். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மிலிட்ரி, அதாவது இராணுவத்தினுடைய கட்டுப்பாடு தாங்க இருக்குது. மகாபாரதத்தை 18 புராணங்கள் மற்றும் வேதங்கள் தொகுத்து உலகிற்கு வழங்கிய மகான் வியாசமுனிவர் தான் இம்மலையின் இந்த அமைதியான பகுதியில் தியானம் மற்றும் தவம் மேற்கொண்டதாக நம்பப்படுகிறது. இந்த வியாசர் கோயில் வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக முனிவர்கள் தியானம் செய்த ஆன்மீக சக்தி நிறைந்த இடமாக கருதப்படுகிறது. குகையின் உள்ளே நுழையும் போது ஒரு ஆழ்ந்த அமைதியும் தெய்வீக அதிர்வுகளையும் உணர முடியும் என்று பக்தர்கள் கூறினர். நான் போல
பட் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க, அந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா மேலே ஏறி போக முடியாது நம்மளால், இப்போ வந்து அலௌடு இல்லை. இங்கே வந்து நம்ம செருப்பை கட்டிட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கே வியாசமுனிவர் வந்து தமது சீடர்களுக்கு வேத ஞானத்தை போதித்ததாகவும் மகாபாரதத்தின் பல பகுதிகளை இங்கேயே இயற்றியதாகவும் உள்ளூர் மக்கள் நம்பிக்கை இருக்குது. கோயில் வந்துட்டங்க. இது காளியம்மா கோயில் பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிறது நம்ம சிவன் கோயில், சிவன் பார்வதி கோயில். சின்ன கோயில் தாங்க. இந்த வியாசர் கோட்டை அல்லது வியாசர் கோட்டம் என்று அழைக்கப்படும் இந்த பழமையான கட்டிடம் வந்து இப்பகுதியின் வரலாற்று சின்னமாக விளங்குகிறது. இமயமலையில் வந்து கடினமான நிலப்பரப்பில் அமைந்துள்ள இந்த கோட்டை பண்டைய காலங்களில் யாத்திரைகளுக்கும் துறைகளுக்கும் பாதுகாப்பு அளித்த கூறப்படுகிறது. இங்கிருந்து சுற்றிலும் காட்சியளிக்கும் பனிமலைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள். இங்கே பாருங்கள், அதுக்கு மத்தியில் நீங்கள் பாருங்கள், இது ஆஞ்சநேயர் கோயில். ஓம் ஜெய் ஆஞ்சநேயா, ஓம் ஜெய் ஸ்ரீராம். இந்த இடத்தை ஒரு சாதாரண வரலாற்று தலமாக அல்லாமல் ஒரு ஆன்மீக மையமாக மாற்றியுள்ளன. இந்த ஓம் பர்வத்து மற்றும் ஆதிகாலத்தை நோக்கிய யாத்திரையில் வியாசர் குகை ஒரு முக்கியமான ஆன்மீக நிறுத்தமாக கருதப்படுகிறது. அறிவு, ஞானம் மற்றும் ஆன்மீக உணர்வின் அடையாளமாக இந்த புனிதலம் போற்றப்படுகிறது. நான் வாங்க அப்படியே ஒரு கோயிலை சுற்றி சுற்றலாம். என்னோட சேர்ந்து நீங்களா டிஜிட்டலாக ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். வாங்க, பிரகாரத்தை ரவுண்ட் அடிக்கலாம். இங்கு நாம் தரிசிக்கும் இந்த வியாசர் குகை வந்து மகாபாரத உலகிற்கு வலித்த மகரிஷி வியாசரின் நினைவுகளை சுமந்து நிற்கும் ஒரு அரிய ஆன்மீக பொக்கிஷமாகும். நல்லா இருக்குங்களா? இந்த இடம் எனக்கு ரொம்ப பாருங்கள், மேலே பாருங்களேன். அது அந்த இது அந்த நாக மலை இருக்கு இல்லையா, அப்பயே காமிச்சேன் உங்களுக்கு. ஓம் பருவத்தில் காமிச்சேன் உங்களுக்கு. அதுதான் சேஷ்நாக். அதாங்க, இதுதாங்க வியாசர் குகை, வியாசர் கோட்டம். இதுதாங்க சேஷ்நாக். அந்த பாருங்கள், அந்த இது அந்த தலை இங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா? நிஜமாக பார்த்தா அது மாதிரி தெரியல. ஜெயசரி கமெண்ட் பண்ணுங்க, இது நிஜமா இல்லையான்னு. அந்த பாம்பு தலை மாதிரி இருக்கு பாருங்க. அதுதாங்க சேஷ்நாக் பர்வத்து, அதாவது மலை. வியாசர் கோட்டம் அல்லது வியாசர் கோட்டைன்னு அழைக்கப்படுது. இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருக்குங்க, நல்லா இருக்குது. அமைதியான ரொம்ப ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. வந்து தரிசிக்கிறது ரொம்ப சுத்தமாக சூப்பராக இருக்குது. நாங்கள் இங்கே டிஃபனை முடிச்சுட்டு இந்த கோயிலை எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு எங்களுடைய பிரார்த்தனைலாம் பண்ணிவிட்டு வந்துட்டு வெளியே வந்துட்டோம். இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல. காரணம் என்னக்கா, கோயில் நல்லா பிரமாதமாக இருந்தது. நல்லா பராமரிக்கிறாங்க இங்கே கோயிலெலாம். ஓரளவுக்கு அந்த 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 பக்தியோடு எல்லாம் இருக்காங்க, ஒழுங்காக இருக்காங்க. அதனால் வந்து கோயிலில் சுற்றி, அதுவும் இல்லாமல் இது வந்து மிலிட்ரி பராமரிப்புனால உங்களுக்கு வேறு யாரும் என்கரேஜ் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். தட்டி அனுப்பிச்சிடுவாங்க எல்லாத்தையும். இங்கே தரிசனம் பண்ணுறதோடு சரி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போயிட வேண்டியதான். பாருங்கள் எப்படி பார்த்தீங்களா, பாருங்களேன் அந்த இடம் பாருங்களேன். கோயிலுக்கு சுற்றி பாருங்கள், மேலெல்லாம் எப்படி பாருங்கள், பச்சை பசேல்னு. பனிக்காலத்தில் வந்தாக்கா டிசம்பர் இது செப்டம்பர் மாதத்துக்கு மேலே எனக்கு நிறையமாக வந்தாக்கா ஃபுல்லாக பனி இருக்குங்களா. பின்னாடி பாருங்கள் பனி, ஸ்னோ பாருங்கள் பின்னாடி. அங்கேருந்து கிளம்பி வந்துகிட்டே இருக்கோம். லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓம் பருவத்தெல்லாம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அவசியம் பண்ணுங்கள். நம்ம இந்த எபிசோட் இந்த கோயில் முடிஞ்சோடனே நம்ம நேரம் அது பாருங்கள். அதுதான் அது அந்த காளி கண்டகி நதி பாருங்கள். இதுதான் இங்கேருந்து உருவாகிறது அந்த காளி கண்டகி நதி. இதுதாங்க பெரிய பிரவாகமாக ஓடிட்டுருக்கு. இது வந்து ஒரு உற்பத்தி ஸ்தானம். இது போக மற்ற இடத்துலேருந்து வர்றதெல்லாம் சேர்ந்து பெரிய ஒரு நதியாக மாறுது. போகும்போது உங்களுக்கு வழியில் காமிக்க பாருங்கள். இது முடிச்சோம் நாங்கள் நேராக திரும்பி வந்து நாங்கள் அந்த குஞ்சி தான் போகிறோம். எப்படி பிடிச்சிருக்கா அந்த இடம்? இந்த இடம் பிடிச்சிருக்கா பார்த்து சொல்லுங்கள். ரொம்ப அருமையான நல்லது. அதாங்க இதுதாங்க காளி கண்டகி நதி. சில பேர் சாரதா நதின்றாங்க, சில பேர் காளி கண்டகி. நேபாளில் வந்து வேறு ஏதோ பேர் சொல்கிறாங்க இதுக்கு.
ஏன்னா அவங்க ஏரியாவில் வரது அவங்கவுங்க நதிக்கு பேர் சொல்லி வச்சுக்கிறாங்க. பட் நம்ம இதில் வந்து காளிகண்டைக்கு இல்லை சாரதா நதி. அங்கேருந்து கிளம்பி நம்ம நேராக இப்போ குஞ்சு தான் போட்டுருக்கோம். இந்த காளி மாதாவுடைய பாருங்க வழியில் ஒரு லேண்ட்ஸ்லைடு, அதாவது மேலேருந்து விழுந்துச்சு. இங்கே கிட்ட ஒரு மணி நேரம் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணதாக இருந்துச்சு. வேறு வழி இல்லை. பாருங்க எவ்வளோ பாரு, கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் நம்ம மேலே விடுவோம். நல்ல வேலை. இது பாருங்க, கொஞ்சம் முன்னாடி நான் வரத்து கொஞ்சம் முன்னாடி விழுந்தது. இந்த மாதிரி இங்கே அடிக்கடி நடக்கும். நம்ம அதுக்காக ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இப்போ நாங்கள் போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்னும் லஞ்சு முடிக்கல. இப்போ மணி கிட்ட வந்து 2 ஆக போகுது. எல்லாம் எங்கள் கூட வந்தவங்கலாம் கொஞ்சம் லஞ்சுக்கு இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் லஞ்சுக்கு எங்கே நிறுத்துறது யோசனை பண்ணிட்டு நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருக்க நேரத்தில் இந்த மாதிரி இயற்கை காட்சியை பார்க்கும்போது லஞ்சு அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டாக எங்களுக்கு தெரியலைங்க. அது பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக வேலி தான், சுற்றி மலைங்க, நடுவில் வேலி, சரியானதுங்க. அதாவது இமயமலை தொடரும் இந்த அன்னபூர்ணா ரேஞ்சும் கலந்து ஒரு மாதிரி கலக்குதுங்க. இவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக பாருங்களேன். இந்த நான் உங்களுக்கு காமிச்சேன்ல அந்த மேப்பில் நல்லா பார்த்தீங்களா, ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் நேபாள். நம்ம அந்த ஜஸ்ட்டு கிட்ட பார்டரே போயிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருந்தா லிப்லேக் போயிருந்தாக்கா நீங்கள் சைனாவே பார்த்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே சைனா பார்த்துக்கலாம். அந்த இது நம்ம கைலாஷ் மான்சரோவர் அந்த மலையை பார்த்துக்கலாம். பட் அலோவ் பண்ணதுனால நம்ம வந்து திரும்பி வந்துட்டோம். சரி, ஆண்டவன் கொடுத்த வழி நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். எப்படி பாருங்கள், அந்த ஓம் பருவத்துலேருந்து லிப்லேக் போகிறதுக்கு முடியல நம்மளால். இல்லை இவ்வளோ கிட்ட வந்துட்டு அலோவ் பண்ணல. நம்மள என்ன பண்ணுறது? சரி, அடுத்த முறை டைம் கிடச்சா போகலாம். அந்த மேப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அது கீழே நேபாள், மேலே வந்து சைனா. வந்துட்டாங்க. லஞ்சுக்கு ஒரு நிறுத்திட்டோம். பாருங்கள், இது சுற்றி பாருங்களேன், எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த இடத்துல காற்று நல்லா காற்றுங்க, சரியான காற்று. அப்படியே கீழே அந்த வேலியிலேருந்து அந்த காற்று வந்து சர்ன்னு மேலே அடிச்சிருப்பார். இதாங்க லஞ்சு கூட ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாடுறாங்க எங்கள் மணிகண்டன் சார். எல்லாமே ப்ரிப்பேராக இருந்தது. சாம்பார் சாதம் பாருங்கள், சாம்பார் எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அப்பளம். இவர் தான் நம்ம செஃப்பு. எல்லோரும் அவங்க கையில் டக்குன்னு கொடுத்துட்டோம். அவங்க சாப்பிட்டு தட்டை கழுவிட்டு அங்கே வச்சிட வேண்டியது தான் அவங்க வேலை. ஏன்னா அவங்களும் ஒரு பிளேட் கொடுத்துறாரு, ஒரு டம்ளர் கொடுத்துறாரு. நல்லா வெல் ப்ரிப்பேராக பண்ணிட்டாருங்க அவர். சூப்பராக பண்ணார். அதெல்லாம் இந்த ப்ரிப்ரேஷனில் நல்லா ஜம்முன்னு இருக்குது. என்ன பண்ணுமோ அதை செட்டப் பண்ணுறாரு, யாருக்கும் தந்து இல்லாமல். வர வழியில் ஒரு சின்ன ஒரு நீர்வீழ்ச்சி பாருங்கள். அப்படியே போய்ட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி தான், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண 2-3 வீடியோ பாருங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கம்மியாக வந்திருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்தால் தான் நான் இன்னும் கொஞ்சம் வீடியோ பிடிச்சா போட முடியும். அதுவும் இல்லாமல் இந்த மலை பிரதேசம், சிவன் கோயில் அதெல்லாம் நீங்கள் பார்க்க விரும்புகிறவங்களா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக தானுங்க. இப்போ நமக்கு நேராக குஞ்சு தான் போகிறோம். அங்கே பாருங்கள், அந்த மலையை பாருங்களேன், எப்படி பாருங்களேன், அப்படியே தொங்கி நீங்கள் பாருங்கள். இங்கே பயமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது எப்படி பார்த்தீங்களா? இந்தக்குள்ளே போனோம்னாக்கா நமக்கே ஒரு மாதிரி ஒரு ஷிவரிங்காக இருக்குது. ஏதாவது உழுதா என்ன ஆகுறதுக்கு? அதை குறைஞ்சி விட்ருக்கான் பாருங்க மழையில். பயங்கரமான விஷயம் இதெல்லாம். ஸோ இதோட இந்த வீடியோ ஒரு எண்டுக்கு வருது. அதுக்கு மேலே எதிரி மலையில் வந்து இது ஏதோ வழி பண்ணிட்டுருக்காங்க போல, அங்கே ஏதோ இது பண்ணிட்டுருக்காங்க, குறைஞ்சிட்ருக்காங்க. நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இதோட இந்த வேலையை முடிச்சிக்கலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அவசியம் அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓம் நம சிவாய.
வணக்கம். Namah Shivaya.